வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் அவளை வச்சு 3 விதமான ரெசிபிஸ் பண்ண போகிறோம். அவல் சர்க்கரை பொங்கல், தயிர் அவல், லெமன் அவல், 3மே சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப வேகமாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் திக்கான அவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஸ்வீட் பொங்கல் பண்ண போகிறோம். வெள்ளைக்கரிசல் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் பொடித்த வெல்லத்தை இந்த பேனில் சேர்க்குறேன். இது கூட 1/4 கப் தண்ணி. 1/2 கப் அவளுக்கு 1/2 கப் வெல்லம் சரியா இருக்கும். இப்ப இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் 10-12 முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி இந்த மாதிரி பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து வச்சுட்டு இது கூட கொஞ்சமா உலர் திராட்சையை சேர்த்து நல்லா ஊப்பி வர வரையும் வறுத்துக்கலாம். திராட்சை ஊப்பி வந்ததுக்கு அப்புறமா இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 1/2 கப் அவலை இந்த வடிகட்டியில சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கங்க. சலிச்சிட்டோம்னா அதுல உள்ள சின்ன தூசி எல்லாம் விழுந்துரும். அடுத்து இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை வடிய விட்டுறலாம். இப்ப நமக்கு அவல் சுத்தமாயிடுச்சு. அவளை நம்ம சுத்தம் பண்ண உடனேயே இந்த மீதி இருக்கிற நெய்ல இந்த அவலை சேர்த்து வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கங்க. அவளை நல்லா நெய்யிலேயே வறுத்தாச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இதுல 1க்கு 3 பங்கு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும். நம்ம 1/2 கப் அவல் எடுத்தோம். 3 பங்குனா 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். மொத்தம் 1/2 கப் தண்ணி வருது. அதுக்கு 1/2 கப் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்க்க போறேன். இந்த மாதிரி பால் சேர்த்தோம்னா பொங்கல் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த அவல் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப அவல் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த வெள்ளைக்கரைசலோட சேர்ந்து இந்த அவல் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம நெய் சேர்த்தோம்னா பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி ஏலக்காய் பவுடரும் நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை நல்லா கலந்து விட்டுருங்க. பொங்கல் இப்ப கொஞ்சம் தளதளன்னு இருக்கு. ஆறுனா கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். கடைசியா மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டான அவல் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்துல தயிர் சாதத்துக்கு 1/2 கப் அளவுக்கு லேசான அவல் சேர்க்கிறேன். தயிர் சாதத்துக்கு லேசான அவல் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். இதுல தண்ணி சேர்த்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இதுல உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1/4 கப் தயிர் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இனி அடுத்து தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு
இது கூட ஒரு 5-6 முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரியெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கட் பண்ண இஞ்சி, கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த தயிர் அவலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். நம்ம ரொம்ப வேகமாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கேரட் துருவல் சேர்த்தோம்னா நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். நல்ல அருமையான சுவையில் தயிர் அவல் ரெடி ஆயிடுச்சு. லெமன் அவல் பண்றதுக்கு 1 கப் திக்கான அவல் எடுத்திருக்கேன். சுத்தமான அவலா எடுத்துக்கங்க. இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதுல 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கங்க. மூடி போட்டு 15 இருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் அவல் நல்லா இழுத்து உதிர உதிரா இருக்கு பாருங்க. இந்த அளவு சாஃப்டா இருந்தாதான் லெமன் அவலுக்கு கரெக்டா இருக்கும். லெமன் அவல் பண்றதுக்கு 1/2 மூடி லெமன் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் லெமன்ல இதில் உள்ள ஜூஸை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற 1 கப் அவலுக்கு இந்த லெமன் ஜூஸ் சரியா இருக்கும். இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த உப்பெல்லாம் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். எல்லாமே வறுபட்டுருச்சு. இது கூட கறிவேப்பிலை, 1 கட் பண்ண காஞ்ச மிளகாவும், கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த லெமன் மிக்ஸ்ல சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மெத்தட்ல லெமன் அவல் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம ஊற வச்ச அவலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டாச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த லெமன் அவலை நம்ம உடனே சாப்பிட்றத விட 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சுவையான லெமன் அவல் ரெடி ஆயிடுச்சு. பொதுவா நம்ம அரிசியை வச்சு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு அவலை வச்சு நம்ம பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா வித்தியாசமான சுவையில ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவல் ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.